ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சலங்கை ஒலி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ககன் பூமியை காருக்குள்ள உட்கார வச்சுட்டு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக போயிருப்பார். அதுக்குள்ளே பூமிக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கும். அந்த ஃபோனில் சரத்சந்திரா கூப்பிட்டு நீ துரோகம் பண்ணிட்டியா, உன்னை எவ்வளோ நம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி சத்தம் போட்டு பேசுவார். இதுக்கு பூமிக்கு ஒரே படபடப்பாயிரும். அப்பா குடிச்சிருக்காரா, அப்பா பேசுறதே சரியில்லை, அப்பாவை போய் நம்ம பார்த்தாகணும், அப்பா வீட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்கே தெரியாமல் காரை விட்டு இறங்கி ககன் வரத்துக்குள்ளே ஓடிடுவாங்க. ககன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு உள்ளே வரும்போது பூமி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ககனுக்கு ஷாக் ஆகி எங்கே பூமி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தேடுவாங்க. தேடி பார்க்கும்போது இவங்க ரோட்டில் ஓடிட்டுருப்பாங்க. ஆனால் ககன் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ககன் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இப்படி பூமியை கூப்பிட்டு வந்து உள்ளே வச்சுருந்து அதுக்குள்ளே அவள் எங்கேயோ வெளியே போயிட்டா, அவளை காணும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பூமி வந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்கறக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு ஓடிடுவாங்க. ஓடி போய் வீட்டுக்கு கதவை திறக்கிறப்ப கரெக்டாக ஒரு திருடன் வந்துட்டு வெளியே போவான். யார் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறப்பாங்க. கதவை திறந்துட்டு லைட் போட்டு பார்க்குறப்ப அவங்க அப்பா குப்புற படுத்திருப்பாங்க. என்னச்சு தெரியல, அப்பா குப்புற படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டு பார்ப்பாங்க. திருப்பும்போது அவங்க குடிச்சிருந்த அந்த பாட்டிலால் வயிற்றுல குத்திருப்பாங்க. இதை பார்த்தோன்னே பூமிக்கு ஒரே பயமாச்சு. அப்பா என்னாச்சு எந்திரிங்கப்பா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலில் அவங்க கையால் எடுப்பாங்க. இப்போ கரெக்டாக போலீஸ் வந்துடுவாங்க. அவங்களும் அந்த பாட்டிலை எடுக்கிறப்ப போலீஸும் கரெக்டாக வந்துடுவாங்க. போலீஸ் அதை பார்த்துருவாங்க. பூமி தான் குத்தி பிடுங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அபூர்வா வந்து சரத்சந்திராவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ககன் வந்துட்டு பூமி மறுபடியும் தேடிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து கிருஷ்ணபிரசாந்த் வந்து சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி வந்துட்டு சரத்சந்திராவை யாரோ குத்திருக்காங்க, பாட்டிலால் இப்படி குத்திருக்காங்க, அது வந்துட்டு பூமி தான் சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக அந்த டைமில் பூமி தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக்கு நியூஸ் சொல்லிடுவாங்க. சாரதா உடனே ககனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. ககனும் வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பூமியை காட்டுவாங்க. அப்போ வந்துட்டு போலீஸு பூமியை நீ தானே அவரை கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பூமியை காயப்படுத்தி லாக்கப்பில் போட்டிருப்பாங்க. பூமி ரொம்பவுமே மயக்கம் போட்ட நிலையில் படுத்துட்ருப்பாங்க. அப்புறம் அந்த பெரிய அதிகாரி போனதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் வந்துட்டு நீங்கள் வந்தாப்பில் பிடிச்சி தண்ணி கூட குடிக்கல, இந்தாங்க ஒரு வாய் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாம்மா தண்ணி குடிமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுப்பாங்க. எனக்கு தண்ணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், சரத்சந்திரா எங்கள் அப்பா, அவர் வந்துட்டு நான் எதுக்கு அப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பண்ணலை, என்னை நம்புங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாள். அப்புறம் அது நான் சொன்னால் கேட்க மாட்டாங்கம்மா, நீ தான் அந்த இடத்துல இருந்திருக்க, அப்போ உன்னை தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசுவாங்க. சரிங்க சார், என்னை நம்பாட்டி கூட பரவாயில்ல, சரத்சந்திராவுக்கு அதான் எங்கள் அப்பாவுக்கு, அவருக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியணும், அவருக்கு என்னாச்சுன்னு தெரியணும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியலம்மா அப்படின்னு. சரி நாங்கள் ஒரு ஃபோன் மட்டும் கொடுக்குறீங்களா, நான் ஃபோன் பண்ணி அவர் எப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கேட்பாங்க. அதுக்கு அந்த அதிகாரி எடுத்து கொடுப்பாங்க. ஃபோனை எடுத்து கொடுக்கும்போது கரெக்டாக இன்னொரு அதிகாரி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுதா, நீ இந்த மாதிரி ஃபோன் கொடுக்குறேன்னு தெரிஞ்சாவே அவர் வந்து உன்ற வேலையவே தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய அதிகாரி சொல்கிறாங்க. அப்புறம் உடனே இவர் சாரிம்மா, அவர் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட்டு, நான் என்னுடைய வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்து போட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அபூர்வாவை காட்டுறாங்க. அபூர்வா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சரத்சந்திராவை அட்மிட் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும். இவங்க எடுத்துகிட்டு அங்கே அழுதுட்ருப்பாங்க. மாமாவை இப்படி பண்ணிட்டாலே, அவள் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா அழுன்னு அழுதுட்ருப்பாங்க. இத்தனைக்கு காரணம் அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கத்தி ஆக்ரோஷமாக பேசிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டும் போயிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்பாங்க. அவங்க எடுத்து இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமும் அபூர்வா வந்து மறுபடியும் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. கொஞ்சமாவது ஜூஸாவது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஜூஸ் வந்துட்டு எனக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், என் மாமா எனக்கு வெளியே வரணும், நல்லா என்கிட்ட வந்து பேசணும், அப்போ தான் நான் ஜூஸ் எதுவுமே குடிப்பேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், மாமா முதல்ல எனக்கு நல்லாயி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நட்சத்திர கிட்ட போய் ஜூஸ் குடிப்பாங்க. ஜூஸ் அவளும் வேண்டாம், இல்லை அப்பா வரட்டும், அப்பா வந்ததுக்கப்புறம் தான் அப்பா என்கிட்ட நல்லா பேசணும், அதுக்கப்புறம் தான் நான் எதுவுமே குடிப்பேன், எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. இப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரே ஃபீலிங்காக போயிடும்.
அதுக்கப்புறம் சரத்சந்திராவுக்கும் அபூர்வாவுக்கும் தனியாக ஒரு பாட்டே போயிடும். பாட்டு முடிஞ்சக்கப்புறம் டாக்டர் வருவாங்க. டாக்டர் வந்தோடனே அபூர்வா கேட்பாங்க, என்னாச்சு டாக்டர் எங்கள் மாமாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, சாரி மேடம், அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அவராக எப்போ கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியே வராரோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் எதுவுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிரும். கோமா ஸ்டேஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சரி நீங்கள் போய் சாரை பார்க்குறதுனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ஓடி போய் மாமா என்னாச்சு மாமா, எந்திரி மாமா, என்கிட்ட ஃபஸ்ட் மாதிரி பேசுங்க, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் அபூர்வா வந்திருக்கேன், என்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க, எந்திரிங்க ஃபஸ்ட்டு, என்னை பார்த்து பேசுங்க, ஏன் இப்படி படுத்துட்ருக்கீங்க, என்கிட்ட பேசுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்பவுமே எமோஷ்னலாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் நட்சத்திராவும் ஒரு பக்கம் அழுவாங்க, எல்லாருமே அழுவாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அபூர்வாவுக்கு திடீர்னு ஒரு கோவம் வந்து, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பூமி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்க்குறக்காக கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவளை பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. அப்புறம் என் மாமாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நீ இங்கே உட்காந்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதோட எபிசோட் முடிஞ்சிருது. தேங்க்யூ.